எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களோட பேச போற டாபிக் என்னன்னா பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகைனா என்ன, நம்ம ஏன் பாத்தீங்கன்னா பொங்கல் ஒரு ஃபெஸ்டிவலா ஒரு பண்டிகையை நம்ம தமிழ்நாட்டுல நம்ம கொண்டாடுறோம். நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியால எல்லாருமே கொண்டாடுவாங்க. அது மட்டும் இல்லாம மற்ற நாட்டுல இருக்கிற தமிழர்கள் கூட அங்க விமரிசையா கொண்டாடுவாங்க. சோ நம்ம பொங்கல் பண்டிகைனா என்ன, ஏன் இந்த இதை ஒரு கொண்டாட்டமா கொண்டாடுறாங்க அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களோட நம்ம சேனல்ல நான் பேச போறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பொங்கல் ஃபெஸ்டிவல் டேட் என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாருமே கண்டிப்பாக தெரியும். ஏன் ஈவன் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு கூட தெரியும். ஏன்னா அன்றைக்கி எல்லாருக்குமே லீவ் விட்டுருவாங்க. ஹாலிடே அண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க மேற்கொண்டு எல்லாருக்குமே லீவ் விட்டுருவாங்க. ஸோ பொங்கல் பண்டிகை பார்த்திங்கன்னா தமிழ் மாதங்களில் தை மாதம் 1ஆம் தேதியும் இங்கிலீஷ் டேட்டில் பார்த்திங்கன்னா 15, 16, 17 இந்த 3 தேதிகளில் தான் கொண்டாடுவாங்க. சரி, நம்ம கதைக்கு வரலாம். நாம இன்னைக்கு எப்படி சாப்பிட்றோம்? விவசாயிகள்லாம் பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றதால தான் நம்ம இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்தியா பாத்தீங்கன்னா ஒரு விவசாய நாடு. நாம தமிழ்நாட்டுல தமிழர்கள்லாம் எப்படி பொங்கலை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, ஆடி மாசத்துல நெல் விதைகள் எல்லாமே வாங்கி வைக்கோல்ல போட்டு வைப்பாங்க. வைக்கோல்னா மாட்டுக்கு தீவனமா போடுற ஒரு இதுதான், அது பேரு வைக்கோல். நான் உங்களுக்கு இந்த போட்டோல காமிக்கிறேன் பாருங்க. இந்த வைக்கோல்ல இந்த வைக்கோல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஷேப் மாதிரி, ஒரு ரவுண்ட் ஷேப்பாவோ கோட்டை மாதிரியோ இல்லை எது மாதிரியோ செஞ்சு அந்த விதைகள் அதுல வைக்கணும் இல்லையா, அதனால அதை ஒரு ஷேப்பா செஞ்சு விதைகளை அதுல வைப்பாங்க. வச்சு அது என்ன செய்வாங்கன்னா தண்ணியில ஒரு 3 நாள் அது அப்படியே வச்சிருவாங்க. மூடி தண்ணியிலேயே இருக்கும் 3 நாள். 3 நாளுக்கு அப்புறமா எல்லா நெல்மணிகள் எல்லாம், அந்த நெல் விதைகள் எல்லாமே என்ன ஆகுன்னா நெல்மணிகளா வளர்ந்துரும். கொஞ்சம் முளை விட்டு வளர்ந்துருக்கும். ஸோ அதை என்ன செய்வாங்கன்னா நிலத்துல விதைப்பாங்க. ஸோ அவங்க அதை தை மாசம்தான் அறுவடை செய்வாங்க. ஸோ அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா பொங்கல் நாளாக நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே கொண்டாடுறோம். அன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்னா நம்ம அரிசி இதெல்லாம் வச்சு பொங்கல் வச்சு, சுருக்கமாக சொல்ல போனால் இயற்கை நமக்கு விளைச்சல் ஏற்படுத்தி கொடுத்த அந்த நெல்மணிகளை என்ன செய்கிறோம் அப்படின்னா சூரியனுக்கு நாம் படைச்சு கொண்டாடுற தினம்தான் பொங்கல் திருநாள். இன்னொரு விஷயம் என்னன்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்றதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? விவசாயிகளுக்கெல்லாம் அன்னைக்குதான் பொற்காலம். அது என்னன்னா, நிலத்துல அவங்க அறுவடை பண்றாங்க இல்லையா நெல்கதிரை, அந்த நெல்கதிர் என்ன செய்வாங்கன்னா நெல்களஞ்சியம்னு செய்வாங்க. நெல்களஞ்சியம்னா என்னன்னா ஒரு வருஷத்துக்கு அவங்க நெல்லை பாத்தீங்கன்னா அவங்க சேமிச்சு வைப்பாங்க. அதுக்கு பேரு நெல்களஞ்சியம். சேமிச்சு வச்சது போக மிச்சதை என்ன செய்வாங்கன்னா வெளியில வித்து அதை பணமாக்குவாங்க. ஸோ அதில் அவங்களுக்கு கிடைக்கிற பணம் தான் பார்த்தீங்கன்னா வருமானம். அந்த வருமானத்தை வச்சு சந்தோஷமாக என்ன செய்வாங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லிட்டு அந்த பொங்கல் திருநாளை ரொம்ப அருமையாக குடும்பத்தோடு கொண்டாடுவாங்க. ஸோ இதுதான் அதுக்கு அர்த்தம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது பழமொழிக்கு இதுதான் அர்த்தம். ஸோ இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும். இன்னொன்று என்னென்னா பார்த்தீங்கன்னா அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா பானை மட்டும்தான் இருக்கும் பாத்திரங்களில். அப்படி இல்லைன்னா பித்தளை பாத்திரம் இந்த மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி என்னென்னமோ நிறைய பாத்திரங்கள் இருக்குது, நான்ஸ்டிக் வரைக்கும் வந்துருச்சு. அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு அவங்க எண்ணெயாக யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நெய் மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. இன்றைக்கி விதவிதமான எண்ணெய்கள்லாம் சமையலுக்கு இறக்குமதி ஆகிட்டே இருக்குது கடைகளில். அன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா கிட்ட கேட்டேன். அம்மா சொன்னாங்க என்னன்னா அந்த காலங்களில் நெய் மட்டும்தான் நிறைய வீட்டில் இருக்கும். அதாவது மாடு வளர்ப்போம், பால் கறப்பாங்க, நெய், அதாவது வெண்ணெய், தயிர் இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று எண்ணெய் இருக்கும், தேங்காய் எண்ணெய் இருக்கும், மரத்தில் தேங்காய் காய்க்கும், தேங்காய் எண்ணெய் இருக்கும். ஸோ இது மாதிரி தான் வீட்டில் எண்ணெய் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு பார்த்தீங்களா எவ்வளோ விதவிதமான எண்ணெய்கள்லாம் இருக்குது. அதுதான் பொங்கல் அன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண மாதிரிலாம் பானையே வாங்குறாங்கன்னா இதான் அர்த்தம். நெய்யே ஊற்றுறோம் அப்படின்னா இதுதான் அர்த்தம். அதனால தான் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் பானையெல்லாம் வாங்கி
இந்த மாதிரி அரிசி, அதெல்லாம் வெல்லம், அப்புறம் வந்து விவசாயிகள் வைக்கிற அந்த கரும்பு, மஞ்சள் கொத்து இதெல்லாம் வாங்கி கட்டி நம்ம நெய் ஊற்றி எல்லாமே பொங்கல் அன்னைக்கு செய்யணும். விவசாயிகளை வாழ வைக்கிற தினம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் திருநாள். நாம் அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் அன்னைக்கு எந்த மதமும் பார்க்காம எல்லாரும் அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு அரிசி, பருப்பு, வெல்லம் இதெல்லாம் வாங்கி வீட்டில் பொங்கல் வச்சு விவசாயிகளை வாழ வைங்க. விவசாயிகளோட தினம்தான் பொங்கல் தினம். எல்லாருக்குமே வந்து இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள். அதாவது விவசாயிகளோட பொங்கல் தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.